நேசிப்பாயால கூப்பிடுறாங்க. இது ஓகே. விஷ்ணுவர்தன் சார். ஆமா. அஜித் சார் வச்சு பில்லா கொடுத்தாரு. எல்லாம் குடுத்துருக்காரு. நான் போகும்போதே முடிவு பண்ணேன், விக்ரம் அதிக பிரசிங்கத்தனமா ஏதாவது பேசிடாதடா, இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே அவ்வளோ வருஷம் நேச்சுரல் ஆயிடுச்சுடா. டிஃபால்ட். நான் இப்படியே கம்முன்னு இருக்கேன். ம். விஷ்ணுவர்தன் சார் படபட இவர் நரேஷன் கொடுக்குறாரு எனக்கு. ம். நான் வந்து நரேஷன் நான் நரேஷனே கேட்கல. ம். விஷ்ணுவர்தன் சார் என்னடா நரேஷன்லாம் தரீங்க, ஐயோ பெரிய கேரக்டர் நம்மளுக்கு. நான் அப்படியே யோசிக்கிறேன், ம். அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐ மீன் நான் இவர் சொல்ல நான் ஜோன் அவுட் ஆயிட்டேன். ஜோன் அவுட் ஆகி ஐயோ என்ன இவர் நரேஷன்லாம் தராருன்னு இப்படி இருக்கேன். அவர் ஆன் போர்டு போர்டு சார் போர்டு போர்டு அப்படின்ட்டு ஆன் போர்டா போயிட்டோம், அவ்வளோதான். அப்புறமா ஷூட்டிங் போறேன். இங்கேயே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினார் விஷ்ணுவர்தன் சார். வந்து அவர் ஒரு எனர்ஜியாக ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினார். நார்மலாவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பார். துருத்துருன்னு இருப்பாரு. அவர் அங்கே போகும்போது நல்ல எனர்ஜியாக பேசினேன். அப்புறமா கேவ் மீ லாட் ஆஃப் ஸ்பேஸ். ம். ரொம்ப நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, அது பண்ணிக்கோங்கன்னு. நான் ரொம்ப 500 கமா வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு தான் போகிறது. தேவையா பட்டிருக்கேன்டா நான் ஆல்ரெடி அப்படின்ட்டு. பட் அவர் இல்லை வேற ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் சார் நான் இப்படி 2 வேரியேஷன் பண்ணுவோம், என்கரேஜ் பண்ண வச்சுட்டாரு. நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணிட்டா கோடுனா ரோடுதான்ற மாதிரி நான் பாட்டு லிஸ்ட்டு நிறையா பண்ணேன். அப்புறமா கரெக்டாக பண்ணார். எனக்கு நான் எங்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன்னா, ஷூட்டிங்ன்றதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப டைம் கன்ஸ்ட்ரெயினான விஷயம். எவ்ரி செகண்ட் இஸ் மணி. ஸோ சின்ன ஆக்டர்ஸுக்கு அவங்க டேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. மெனக்கட்டுன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க பொதுவாக இருக்கிற கொஞ்சம் அனுபவத்தில். பட் அவர் என்கிட்ட வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து நான் ஏதோ இது பண்ணிட்டுருக்கேன், அவருக்கு வேறு மாதிரி வேணும், விக்ரம் இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நான் முடிச்சிருந்துருப்பேன், நான் பண்ணியிருந்தேன். பட் அவர் அதை பண்ணாமல் எங்கிட்ட வந்து விக்ரம் எனக்கு இப்படி வேணும், ஏன்னா இதுதான் கதை, இந்த இடத்துல இப்படி நடக்குது, இதுக்கப்புறம் இப்படி நடக்க போகுது, இந்த இடத்துல நான் எடிட்டில் இப்படி வைப்பேன், அதனால எனக்கு உங்கள் ஃபேஸ் இப்படி வேணுன்ற ரேஞ்சுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணார். சொன்னதுனால உங்களுக்கு ஆமாம், அதுக்கு அந்த கிளாரிட்டி கிளாரிட்டி தான் எல்லா ஆக்டருக்குமே வேணும். என்ன பண்ணணும்னு தெரிஞ்சாதான் பண்ணிடலாமே. ஸோ அதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா டேரக்டர் விஷன் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும். அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக லேர்னிங்காகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம நார்மல் ரீல்லையுமே இப்படி பண்ண முடியும், ஏன் பண்ணணும்னு சொன்னால் இட்ஸ் எல்லா டீமுக்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.